வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு மீன் அனுபவிந்தா போடு. எதை செய்யறது? ஆமா இல்ல, நான் தம்பி சிவா வந்துகிட்டு இருந்தோம். வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்குமா, 15 நிமிஷம் இருக்குமா, வேற 20 நிமிஷத்துல அப்படியே சாலையை மறிச்சு நிறுத்திட்டாங்க. அது அவர் காவலர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா என்னையா பிரச்சனைன்னு, சிஎம் இந்த பக்கமா போறாரு, அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம், ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கிறீங்க, மன்னிச்சுக்கிறீங்கன்னு. சரிங்க பரவாயில்லையான்னு. அது 20 நிமிஷத்துக்கிட்ட போட்டாங்க. எல்லா வண்டியும் இப்படி வரிசையா நிக்குது. கேரளாவில எல்லாம் பினராயி விஜயன் எல்லாம் அவர் பாட்டுக்கு போய் தேநீர் கடையில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு பத்திரிக்கை படிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் கேரளாவுக்கு போகும்போது உம்மன் சாண்டின்னு நினைக்கிறேன், ஏதோ அவர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சொல்லும்போது உம்மன் ஆயால் இந்த பாப்பா போச்சு எங்கப்பா, இந்த ஒரு அம்பாசிடரு அதுலதான் போறாரு அப்படின்னு. ஒரே ஆள் பிரிட்டிஷ் பிரதமர் சைக்கிள் வரான், போரிஸ் ஒரு செல்ஃபி ப்ளீஸ், எஸ் எஸ் எஸ். பாருங்க சைக்கிள்ல பராமரிக்கு வர அப்படி. நீங்க நம்ம ஆளுங்க வீட்டை விட்டு கிளம்போது நிறுத்துறாங்க மொத்தமா, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒங்கி 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 ஒங்கின்னு சத்தம் கேட்டா புரோட்டா கால்னு. எனக்கு புரோட்டா ஆட்டுக்கால் தான் தெரியுது, என்ன கால்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எளிமையே கிடையாது. மம்தா பானர்ஜி அம்மாலாம் கார் ஏதோ பழுதாயிருது, ஒருத்தர் போயிட்டு இருக்கான், அசம்பிளிக்கு போனவங்க, தம்பி என்னை சட்டசபையில் இறக்கி விட்டுருப்பான்னு அவன் மோட்டர் பைக்கில் இடம் கேட்டு போய் இறங்கி போறாங்க. நீங்க இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குல்ல, எந்த மாநில முதலமைச்சராவது பாராட்டு, என்னை புகழ்ந்து புகழாரம் சூட்டு, என்னை நான் பிறவி தலைவன் சொல்லு, என்னை கவியரங்களை பாடு. எந்த 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 மாநிலத்திலும் இது நடக்குது, எந்த மாநிலத்திலும் நடக்குது புகழாரம். நான் பார்ப்பேன் இந்த யூடியூப்ல, எந்த இது வந்தாலும் என் படத்தை போட்டுக்கான். நீங்க வேணா பாருங்களேன், என்னது என்ன தட்டி பார்த்தா நானே இல்லை, ஆனா அந்த படம் இருக்குது. உண்மையிலே நான் தான் பெரிய மாடல் எல்லாத்துக்கும். நான் கேட்பேன், அண்ணா உங்க படத்தை போட்டா தானே அவன் திறப்பான். உண்மையிலே பார்த்து என்ன இது இவ்வளவு கொடுமையா இருக்கே, நம்ம என்னதான்டா நடக்குதுன்னு பார்த்தா, உண்மையிலே இதை பார்த்தா ஒரு 3 நிமிஷம் ஓடுது, 4 நிமிஷம் ஓடுது, நானும் பேசல, என்னை பத்தி ஒன்றும் வரல, ஆனா என் படம் இருக்கு. இப்ப கூட பாருங்களேன், ஒரு வாரத்தில் இருக்குது. அப்பதான் நினைச்சேன், ஓஹோ நம்ம தான்டா பெரிய மாடல் இருக்கு, ரோல் மாடலே நம்ம தான் போல இருக்கு. அது ஒரு கூத்துதான். இப்பதான் நினைச்சேன், நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டுல போய் வாழ்ந்துடலாமா, இது எது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி அது ஒரு கொடுமை தான். அதை அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு, நமக்கு அனுபவிக்கிறோம். இன்னும் 4 வருஷம் வேற இருக்கு இதுல துயரங்கள்லாம். இன்னும் எவ்வளவு பாராட்டோ, எவ்வளவு கூட்டமோ, அப்படியாவது நம்ம பொழப்பு ஓடட்டும், எத்தையாவது பண்ணி பொழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு. ஒரு ராத்திரியில எனக்கு அழைப்பு வருது, ஒரு உயர் காவல்துறை அதிகாரி எடுத்து பேசுறாரு. அதாவது 10 மணிக்கு கடை மூடணும், அதுக்கப்புறமும் திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிளாக்ல ஓட்டுறதுன்னு இருக்குது, அது ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தம்பிகளை போய் கொடியை பிடிச்சுக்கிட்டு போராட்டம் அங்கிருந்து அடிக்கிறாரு. ஐயா தவிச்சது உங்க பிள்ளைகளை கிளஞ்சி போக சொல்லுங்கய்யா, கடை இப்படி வியாபாரம் நடத்தினா எங்களுக்கு சம்பளம் வராது சாமி அப்படின்னு பாருங்க, இப்படி இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க, சரி போங்கடா, நீ அதை போய் காலையில போராடிக்கிறீங்கடா, இருட்டில் போய் என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிச்சு வச்சேன். ஒரு ஐயா சகாயம் பேசிட்டு இருக்கும்போது, இதை நீங்க கட்டாயம் பேசணும் அப்படின்னாரு. எப்படின்னா, இந்த டாஸ்மார்க் இதுக்கு அவர் அதிகாரியா போட்டிருக்காங்க, அந்த இப்ப எப்படி வியாபாரம் நடக்குது என்னங்கிறது. அப்போ ஒரு தடவை அவர் மேற்பார்வையிட சூப்பர்வைஸ் பண்ண போகும்போது, ஒரு சில பகுதிகளில் வியாபாரம் இல்லை, கடையில் 2 மாசமா சரியா வியாபாரம் இல்லை. அப்போ அங்கே போய் கேட்குறாரு, என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, அது இந்த இப்போ அடுத்த வாரத்திலேருந்து எல்லாம் சரியாயிருமையா, இந்த 2 மாசத்துல இழந்த இழப்பை ஈடு கட்டிடுவோங்கய்யா. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லையா, அடுத்த வாரம் காலேஜ் திறக்குதுங்கய்யா, திறந்தா சரியா வந்துருங்கய்யா வியாபாரம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் கண் கலங்கிட்டேன், இது எப்படி பண்றது பாருங்க. டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடிட்டு 300 பேர் என்னோட வேலூர் சிறையில் இருந்தாங்க.
அதுல அந்த தம்பிகள் எல்லாம் என்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னது, அண்ணா எப்படியாவது இந்த சனியை நான் மூடி விட்டுறணும் அண்ணா. பச்சை பச்சை பிள்ளைகள்னா, சின்ன சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து சரக்கு கேக்குது. கேட்டா நம்ம ஏதாவது சொன்னோம்னா, உங்க அப்பன்ட்ட காசுலையா குடிக்கிறேன், குடு, நீ கொடுத்தா கூட எல்லாம் வேற கடைக்கு போறேங்குது. இப்ப ரொம்ப மனசே வலிக்குதுண்ணா. இது எப்படியாவது இருக்கணும்னா, சரி உங்களெல்லாம் மூடிட்டா வேலைக்கு என்ன, நாங்க பிச்சை எடுத்து கூட பிழைச்சுக்கிறோம்னா இதை மூடி விட்டுருங்க. தங்கச்சி பதிவு செய்தது போல, குண்டு போட்டு கொலை செய்வது மட்டும் இனப்படுகொலை இல்லை, குடிக்க வைத்து கொலை செய்வதும் இனப்படுகொலை தான். இவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன், அரப்பவன் கொடுத்தேன், சாதனைமா. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்ததும் சாதனை தானே, அதை பேசுறது இல்லை. இதுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி சாராயம் வித்து வருகிற காசு என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ன்றார். அந்த வெண்ணெயை தான் நீங்க ரொம்ப நாளா நக்கிட்டு கிடக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றாங்க, என்ன கெத்தா நடக்கிறாரு, என்னவா பண்றாரு, எத்தகடா என்ன செய்யறது, நம்மளை புகழ்ந்து விடுவோம். எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா பாரதிராஜா சொல்லுவாங்க, என்ன அப்பா இது உங்களுக்கே ஒரு இதா தெரியலையாப்பா, நீங்க வந்து கவி பேரரசு வைரமுத்தை பாராட்டுறது, அப்புறம் அந்த அந்த ஒரு மாறி மாறி எழுதி பேசுறது நல்லா இதா இருக்கப்பா. இப்படி முன்னாடி உட்கார்ந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு, மகனே நம்மளை நாமே பாராட்டிட்டா தாண்டா எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான். அது மாதிரி நம்மளை நாமளே புகழ்ந்துக்கிறோம். ஏதோ ஒருத்தரும் போற மாட்டோம், எல்லாம் நம்ம மறைக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். நமக்கு ஒன்றும் கிடையாது, வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த கல்லணையை பார்த்தா கரிகாலனே ஒன்று இருந்திருக்கா, இந்த பெருவுடையார் கோயிலை பார்த்தா அங்கே எதே நம்ம பாட்டை அருண்மொழி சோழன்னு ஒரு தாண்டு இருக்கு. இவ்வளவுதான். ஒரு யானை படை வச்சிருந்தான் ராஜராஜ சோழனுங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்களே. யானை படை வச்சிருந்தான்ட்டு அவன் போர் செஞ்ச முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 யானையை கொண்டு வரிசையை நிறுத்தி விட்டுற வேண்டியது, அப்படியே வேலையை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அவன் முன்னாடி குதிரைப்படை, இது மொத்த யானையை காலை தூக்கி சத்தம் போடுச்சுன்னா அவ்வளவுதான், விழுந்து கும்பிட்டு அப்பா நீயே நாட வச்சுக்க என்னை விட்டுருவான், அவ்வளவுதான். அது என்ன பண்றது, இல்லோடு ரொம்ப கவனிப்பு தான் அதிகமா இருந்துச்சு. மோர், இளநீர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிச்சு அதெல்லாம் சிறப்பா செய்யறாங்க அப்படின்னு. நம்ம கட்சி நடத்தின கருத்தரங்கோட இது சிறப்பா இருக்கே, அப்போ அது பாராட்டுத்தியான ஆகும். ஓரம் உண்மையை சொல்லித்தான் ஆகணும்.